கடலூரில் 72 வயதில் புத்தக பையை சுமந்து கொண்டு கல்லூரிக்கு செல்லும் செல்வமணி தாத்தா மாணவர்களுக்கு ரோல் மாடலாக ஜொலித்து வருகிறார். கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வமணி. ITI, MCom, MBA என பட்டப்படிப்புகளை முடித்துள்ளவர். இவையெல்லாம் எனக்கு போதாது என இன்னும் படித்து வருகிறார். நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற பின்னர் செல்வமணி வீட்டில் ஓய்வெடுத்து விடவில்லை. தனது 2 மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்துவிட்டு பொறுப்புகளை எல்லாம் முடித்த பின்னர் மீண்டும் புத்தகங்களை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கே செல்கிறார். செல்வமணி சீர்காழி அருகே உள்ள சீனிவாசா சுப்புராயா அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்ந்து டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிப்பில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். உடல்நிலை சரியில்லாத மனைவிக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்து வைத்துவிட்டு தினமும் கல்லூரிக்கு செல்கிறார். படிப்பு மேலே உள்ள ஆர்வத்தால் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் தெரியும், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் வந்து வேலையில் இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இனிமேல் தான் அவங்க படிச்சுட்டு வேலைக்கு போகணும். அதனால் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலையில் அவங்க ஜாயின் பண்ணணும். ஒரு நாளும் கல்லூரிக்கு நேரம் தவறி வந்ததில்லை என அவரது பேராசிரியர்கள் மெச்சுகின்றனர். செல்வமணிக்கென்றே தனி ரசிகர் பட்டாளம் வகுப்பறையில் இருக்கிறது. தாத்தா தாத்தா என உரிமையோடு அழைக்கும் மாணவர்களுக்கு யூனிஃபார்ம் அணிந்த ரோல் மாடல் தாத்தாவாக வலம் வருகிறார் செல்வமணி.